மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸ் ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள செகண்ட் பார்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரோஸில் உள்ள சில டாபிக்ஸ் வந்துட்டு போன வீடியோலேயே பார்த்துட்டோம். அதில் இருக்கிற ரிமைனிங் டாபிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஹைஃபன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேர்டை வந்துட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி, ரெண்டு வேர்டுக்குள்ள ரிலேஷனை காட்டுற மாதிரி தான் இந்த ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல் ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட், அதில் இல் ப்ரிப்பேர்டு அந்த ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணுது. முன்னாடி அதுக்கு பின்னாடி வர்ற நவுனை மாடிஃபை பண்ணுது இந்த இல் ப்ரிப்பேர்டு அப்படிங்கிறது. மோஸ்ட்லி காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும், ஒரு வேர்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட்ஸ் இருந்தால் காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்ட் ட்ரைவ்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்கு, செப்பரேட்டாக எழுதுறாங்க, இது காம்பவுண்ட் வேர்ட் தான். அதை ஹைஃபன் யூஸ் பண்ணி ஹார்ட் பாயில்டு, இதுவும் காம்பவுண்ட் வேர்ட் தான். தென் ஹார்ட் ஹெட்டட், இப்படி சிங்கிள் வேர்டாகவும் எழுதலாம். நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளே ஒன்று போட்டுட்டு எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிசர்ச்சில் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு எங்கெங்கே ஹைஃபன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவுமே காமனாக தான் கொடுத்துருக்கு. வென் டு ஹைஃபனேட் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பிஃபோர் அ நவுன், எப்போ ஹைஃபனேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர், பெஸ்ட், இல், லோயர், லிட்டில் ஆர் வெல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நவுனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இதில் கொடுத்துருப்பாங்களா இல் ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட், இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது இதில் நவுன். ஸோ இல் ப்ரிப்பேர்டு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அதனால இந்த இதில் அந்த ஹைபனேட் பண்ணியிருக்கோம், இல் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைபனேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே அது பின்னாடி வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி காம்பவுண்டு தான், பட் பின்னாடி இந்த ஃப்ளாஸ் வேர் வெல் அரேஞ்சுன்னு இருக்குது. பட் இங்கே ஹைஃபன் இல்லை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பின்னாடி வருது, நவுனுக்கு அடுத்து வருது. ஓகேவா? அந்த மாடிஃபை பண்ணுற இது வந்துட்டு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா ஹைஃபன் பண்ணணும். அதை இல் ப்ரிப்பேர்டு, வெல் ஏண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, அதுவே பின்னாடி வந்தால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஹைஃபனேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் நம்பர்ஸ், அதாவது இப்போ 15 டே ட்ரிப்ஸ், 13th century ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு அந்த டேக்கு முன்னாடி செஞ்சுரிக்கு முன்னாடி ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர் அண்ட் நவுனை சேர்ந்து இப்படி வரும்போது இதில் ஹைஃபனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி அந்த 13th century 15 டேக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் சேருது அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி 13th century ஆர்கிடெக்சர், 13th century நம்ம ஹைஃபனேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி 13th முன்னாடியும் பண்ணியிருக்கோம், பிகாஸ் அதில் ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதுவே அந்த எங்கே ஹைஃபனேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நவுனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா, நம்ம பிகினிங்கில் பார்த்தோம்ல எப்படி அந்த இல் ப்ரிப்பேர்டுங்கிறது வந்துட்டு அதுவே லாஸ்ட்டாக அந்த காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்த மாதிரியே இங்கேயும் இந்த 15 days முன்னாடி வரவும் லாஸ்ட்டாக வந்துச்சு, நவுனுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா ஹைஃபனேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. த ட்ரிப்ஸ் டூக் பிளேஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 daysன்னு இருக்குது. அங்கே 15க்கு அடுத்து என்ன வரல, ஹைஃபன் வரல. ஸோ அது பின்னாடி வந்துச்சுன்னா ஹைஃபன் பண்ண வேண்டிய, அதை நவுனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா ஹைஃபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி வந்தால் ஹைஃபன் யூஸ் பண்ணணும். தென் ப்ரிஃபோஷனல் ஃப்ரேசஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் ஆக்டிவிட்டீஸ், இதில் வந்துட்டு ஆன் கேம்பஸ் இதுக்கு நடுவில் ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபோஷனல் ஃப்ரேஸை வந்துட்டு என்ன பண்ணணும், ஹைஃபனேட் பண்ணணும். தென் இதுவும் அதே மாதிரி தான். இது பின்னாடி போச்சு அப்படின்னா, இந்த நவுனுக்கு அப்புறம் அது மாடிஃபை பண்ணுற இது வந்துச்சு அப்படின்னா, ஆன் கேம்பஸ் பேக்கில் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன பண்ண வேண்டாம், ஹைஃபன் யூஸ் பண்ண வேண்டாம். த ஆக்டிவிட்டி இஸ் ஆன் கேம்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஆன் கேம்பஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஹைஃபன் யூஸ் பண்ணணும். அதுவே இதே ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வந்துட்டு அந்த எந்த நவுனை மாடிஃபை பண்ணுதோ அதுக்கு அப்புறம் வருது, த ஆக்டிவிட்டி இஸ் ஆன் கேம்பஸ் அப்படின்னு வருதுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ண வேண்டாம், ஹைஃபன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் இந்த ஹைஃபன் வந்துட்டு இந்த மாதிரி யூசேஜ் பண்ணலாமா, கிளாரிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 layer கேக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ அந்த 3 லேயரில் 3க்கு அடுத்து ஒரு ஹைஃபன் இருக்குது. இந்த ஹைஃபன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது கேக், ஒரு கேக் 3 லேயரோடு இருக்கிற ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ஹைஃபன் இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி அது கன்வே ஆகும்னா 3 கேக் 3 லேயரோடு இருக்குன்னு கன்வே ஆகும். ஸோ ஹைஃபன் இருக்கிறது மூலமாக நம்ம சொல்ல வர விஷயத்தை வந்து கிளாரிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் ப்ளூ பேர்ட்னு இருக்குது. இந்த இடத்துல ஹைஃபன் எதுக்கு கொடுத்துருக்கு, ஓஷன் ப்ளூ பேர்டுக்கு அந்த நடுவில் ஒரு ஹைஃபன் இருக்குல்ல, அது மூலமாக என்ன கன்வே ஆகுது அப்படின்னா ஒரு பேர்டு ஓஷன் அந்த ப்ளூ டைப் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கன்வே ஆகுது. பட் அந்த இது அதில் இல்லை, ஓஷன் ப்ளூ பேர்டு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா கடல்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ளூ பேர்டு, கடல் சார்ந்த ஒரு ப்ளூ பேர்டு அப்படிங்கிற மாதிரி கன்வே ஆகிடும். ஸோ கிளாரிட்டிக்காகவும் என்ன யூஸ் பண்ணலாம், ஹைஃபன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. தென் இப்போ வென் நாட் டு ஹைஃபனேட் காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் பிஃபோர் நவுன், இப்போ இந்த காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ்ஸை எப்போ ஹைஃபனேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்ஒய்னு முடிகிற அட்வர்ப் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ண வேண்டாம், ஹைஃபன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் டூ, வெரி ஆர் மச் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அங்கேயும் என்ன வேணாம், இப்படி பிகின் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வர வேர்டுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம், ஹைஃபனைட் பண்ண வேணாம், ஹைஃபன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் கம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ். தென் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவில் பார்த்தோம்னா லெஸ், லீஸ்ட், மோர் ஆர் மோஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ட்ஸுக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ண வேண்டாம், ஹைஃபன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் சில ஃபெமிலியர் காம்பவுண்ட் டேர்ம்ஸ், நமக்கு நல்லா பரிச்சயமான பழக்கப்பட்ட டேர்ம்ஸ் உண்டு, இதெல்லாம் டிக்ஷனரி ரெஃபர் பண்ண நமக்கு தெரியும். சிவில் ரைட்ஸ், ஹை ஸ்கூல் ரீயூனியன், இந்த சிவில் லெஜிஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு ஹைஃபன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இதுக்கெலாம் வந்துட்டு டிக்ஷனரி யூஸ் பண்ணால் அதிலே சர்டன் டேர்ம்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, என்னென்ன காம்பவுண்ட் டேர்ம்ஸ்லாம் ஹைஃபனைட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுக்கு வந்துட்டு ஹைஃபன் தேவைப்படாது. தோ அது வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி வர மாதிரியே இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு என்ன தேவைப்படாது, ஹைஃபன் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சில எக்ஸப்ஷன் கேஸ் இந்த மாதிரி இருக்குது, டிக்ஷனரி ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. தென் ஃபாரின் லாங்குவேஜ் டேர்ம்ஸ், இப்போ ஒரு வேர்டு முன்னாடி கொடுத்துருக்க அந்த அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்லேருந்து டிரைவான ஒரு டேர்மு இல்லை ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் அட்ஜெக்டிவ் தான் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் ப்ராப்பர் நவுன்ஸ், இப்போ இதில் பாருங்கள் ஏஷியன் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் புலிட்சர் ப்ரைஸ் செரிமனி இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கிறனால. தென் ஹைஃபன்ஸ் பிஃபோர் சப்ரஸ்டு வேர்ட்ஸ், இப்போ இது ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், $5 and $10 பில்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் வார் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் எதுக்கு ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வேர்ட் சப்ரஸ் ஆகிருக்கு, நல்லா கவனித்தோம் அப்படின்னா $5 and $10 bill. Then pre-war and post-war literature, ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் அண்ட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த வேர்ட் சப்ரஸ் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம இந்த ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது அந்த வேர்ட் சப்ரஸ் ஆகிருக்கனால அந்த இடத்துல அந்த வேர்டுக்கு இன்ஸ்டெடாக நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக அந்த வேர்ட்ஸே போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அந்த ஹைஃபனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். பஞ்சுவேஷன் மார்க் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஹைஃபனுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா அது ஒரு வேர்டு தான் அந்த இடத்துல சப்ரஸ் ஆகிருக்கு, ஸோ ஸ்பேஸ் வரணும். தென் ஹைஃபன்ஸ் வித் ப்ரிஃபிக்ஸ், சில வேர்டுக்கு வந்துட்டு ஆட் ஆகிற ப்ரிஃபிக்ஸோட ஹைஃபன் இருக்கும், ப்ரிஃபிக்ஸ்க்கு அப்புறம் ஹைஃபன் வரும், ஆனால் சில வேர்டுக்கு இருக்காது. ஸோ எந்தெந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு வருது அப்படிங்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் ஆன்டி வார், ஓவர் பேஸ், செமி ரிட்டையர்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு ஹைஃபன் வராது. ஸோ இதுக்கெலாம் நம்ம டிக்ஷனரி ரெஃபர் பண்ணால் வந்துட்டு பர்ஃபெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் ஹைஃபன்ஸ் இன் ஃப்ராக்ஷன், இந்த சிம்பிள் ஃப்ராக்ஷன் நமக்கு தெரியும்ல, இந்த 1/3 ஆஃப் த மூவி, 3/4, 2/2 இந்த மாதிரி வர அந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர்ஸ்க்கு அடுத்து. இது வந்து அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ்னாலே கண்டிப்பாக நம்ம அந்த வேர்டுக்கு அடுத்து 1 அந்த நம்பருக்கு அடுத்து ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைஃபன்ஸ் வர்சஸ் என் டேஷஸ், இப்போ இதில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தா சிவில் ரைட்ஸ் லெஜிஸ்லேஷன், இதில் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு இந்த சிவில் ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 வேர்ட்ஸ், சிவில் ரைட்ஸ் அப்படின்னு 2 வேர்டாக இருக்குது. இந்த 2 வேர்டில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண ஒரு வேர்டை யூஸ் பண்ணி மொத்தமாக என்ன சேர்த்து ஒரே டேர்ம் ஆக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட்டுங்கிற ஒரு வேர்டை சேர்க்கறது மூலமாக இந்த தொண்டாக இருக்கிற எல்லாமே ஒரே யூனிட்டாக ஒரே மீனிங் தரும். போஸ்ட் சிவில் ரைட்ஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதுவே இங்கே பார்த்தோன்னா வேர்ல்டு வார் செகண்ட் எரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வேர்ல்டு வார் செகண்ட் எரா அப்படிங்கிறது வந்துட்டு ஹோலாகவே ஒரு ப்ராப்பர் நவுன். ஸோ இதில் போஸ்ட்டுங்கிற வேர்டை நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது ஹைஃபன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுங்கிற வேர்டு வேர்ல்டை மட்டும் டிக்னிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல டேஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த டேஷ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த போஸ்ட்டுங்கிற வேர்டு வந்துட்டு இந்த வேர்ல்டை மட்டும் சிக்னிஃபை பண்ணலை, ஹோலாக அந்த ப்ராப்பர் நவுனையே சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக அந்த ஹோல் ப்ராப்பர் நவுனையே இது வந்து டிக்னிஃபை பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுது, ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக டேஷ் யூஸ் பண்ணி அந்த ஹைஃபன்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம். அந்த ஹோல் ப்ராப்பர் நவுனே இது ரிசம்பிள் பண்ணுது, இது மாற்றுது, போஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் எரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்துட்டு அது வந்து 2 வேர்டாக இருக்குது. அந்த 2 வேர்டை முன்னாடி ஒரு வேர்டை ஹைஃபன் சேர்த்து அதுக்கப்புறம் ஹைஃபன் போடுறது மூலமாக எல்லாத்தையும் ஹைஃபனைட் பண்ணுறது மூலமாக இது எல்லாமே ஒரே யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாற்றுறோம். ஓகேவா? இதுதான் அது 2க்குள்ள டிஃப்ரென்ஸ்.
ஸோ லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு நவுன் இருக்குது, அதுக்கு முன்னாடி வர ரெண்டுமே வந்துட்டு அட்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகும்போது அந்த அட்ஜெக்டிவ்க்கும் சேர்த்து என்ன பண்ணுறோம், நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணி ஹைஃபனேட் பண்ணுறோம், சேர்த்து ஒரே யூனிட்டாக ஒரே டேர்மாக மாறுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வரது மூலமாக ஹைஃபன் யூஸ் பண்ணால் அந்த வேர்ல்டை மட்டும் அது சிக்னிஃபை பண்ணுற மாதிரி மாறிடும். அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேஷ் யூஸ் பண்ணி அந்த ஹோல் ப்ராப்பர் நவுன் வேர்ல்ட் வார் செகண்ட் எரா அந்த ஹோல் ப்ராப்பர் நவுனையுமே சிக்னிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக டேஷ் யூஸ் பண்ணுறோம். தென் கொட்டேஷன் மார்க்ஸ் நமக்கு தெரியும், நம்மளுடைய சோர்ஸுக்கு வந்துட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு வேறு எதுவும் சோர்ஸ்லேருந்து ஒரு லைன் எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கொட்டேஷன் மார்க்ஸில் கூட இது காமன் யூஸ். இது போகவும் இதுக்கு யூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தா டு ஃப்ளாக் ப்ரொவிஷ்னல் மீனிங், அதாவது ஸ்கேர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃபர் அட்வைஸ் ஆன் ட்ரைனிங் பேபிஸ் டு ஸ்லீப் ஆன் அ ஸ்கெடியூல். இதில் எக்ஸ்பர்ட்ஸை வந்துட்டு இதில் கொட்டேஷன் மார்க்ஸில் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸுங்களோட ஒன்று வேறு ஒரு ஒர்க்கில் எடுத்தது இல்லை. இதை வந்துட்டு ஸ்கேர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மீனிங் என்ன அப்படின்னா, இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஷீ இஸ் அ ஜீனியஸ்னு இருக்குன்னா, நான் அந்த இடத்துல ஜீனியஸ் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போடுறேன் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இன்டென்டட் மீனிங் அப்படின்னு என்ன அப்படின்னா, அவள் ஜீனியஸ் இல்லை அப்படிங்கிறதான் மீனிங். பட் நான் ஜீனியஸ்னு அங்கே கொடுத்துருக்கேன். அதை நான் கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போடுறது மூலமாக உண்மையிலேயே ஜீனியஸ் இல்லை அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன் அந்த ப்ரோஸில். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துலையே மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃபர் அட்வைஸ் ஆன் ட்ரைனிங் பேபிஸ் டு ஸ்லீப் ஆன் அ ஸ்கெட்யூல். அப்போ இடத்துல நான் அவங்கள எக்ஸ்பர்ட்ஸ்னு அங்கே கொடுத்துருக்கேன், ஆனால் நான் மீன் பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸ்னு இல்லை. அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே அந்த வேர்டை போடுறது மூலமாக நான் அவங்கள எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம கொடுக்குறதுக்கு ஆப்போசிட் மீனிங், ஒரு ஐரானிக்கலாக அதை சொல்கிறது. ஓகேவா? இல்லைனா ஸ்கெப்டிசிசம் ஐரானிக்கலாக சொல்கிறது, ஒரு டவுட்டில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, சட்டையர் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஐரானிக்கலாக நம்ம இன்டென்ட் பண்ணுற மீனிங்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இப்படி இந்த சோ கால்டு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸ்கேர் கோட்ஸ்னால் சோ கால்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்டென்ட் பண்ணுற மீனிங், நான் கொடுத்துருக்குற இதுக்கு ஆப்போசிட் மீனிங்கை நான் கன்வே பண்ணணும்னா இந்த மாதிரி கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போட்டு சொல்லலாம். இது ரைடர்ஸுடைய யூஸை பொறுத்து இருக்குது. ஓகேவா? கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் நாட் நீடட். ஸோ ஆஃப்டர் சோ கால்டு, இப்போ நான் சோ கால்டுன்னு முன்னாடி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல கொட்டேஷன் மார்க்ஸ் தேவையில்லை. ஏன்னா அந்த சோ கால்டுங்கிற வேர்டுக்கு பதிலாக தான் கொட்டேஷன் மார்க்ஸை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொல்ல வர மீனிங் வந்துட்டு அங்கே இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கல. எக்ஸ்பர்ட்னு கொடுத்துருக்கு, பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது அப்படின்னா நான் அதில் கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். அவங்க ஜீனியஸ் கிடையாது, பட் அங்கே ஷீஸ் அ ஜீனியஸ்னு அந்த இதில் வருது. பட் என்னுடைய வியூக்கு அவங்க ஜீனியஸ் இல்லை. ஸோ அப்போ நான் அவங்களை எப்படி மறைமுகமாக தாக்கலாம் அப்படின்னா இப்படி கொட்டேஷன் மார்க்ஸை போட்டுட்டால் மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து ஜீனியஸ் இல்லை அப்படிங்கிறதான் கன்வே பண்ணுறான். இது மூலமாக தெரிஞ்சிடும். இல்லை சோ கால்டு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதிலே புரிஞ்சிடும். ஜீனியஸ்னு சொல்லப்படுற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு அதிலே புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேர் கோட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி சோ கால்டுங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கு கொட்டேஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் டு மார்க் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது பாருங்கள். த ஃபர்ஸ்ட் இடியோமேட்டிக் ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ரெஷன் ஐ லேண்ட் வாஸ் ஐடஸ் டோடோ என் ஹியூமோ அப்படின்ட்டு இருக்குது. இதோடைய மீனிங் தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அதனால் பேரந்தசிஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ளே அங்கே என்ன கொட்டேஷன் கொடுத்துருக்கோமோ அதோடைய மீனிங் ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷனை கொடுத்துருக்கு. இன்கேஸ் பேரந்தசிஸ் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து இந்த ட்ரான்ஸ்லேட்டட் வெர்ஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் இட்டாலிக்ஸ் இன் ப்ரோஸ். இதில் பார்த்தோம்னா இட்டாலிக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஒர்க்கோடைய டைட்டில் இல்லை எதையும் எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோடைய நார்மல் ஃபாண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பிகினிங்லேயே பார்த்தோம். ஸோ அப்படி வேறு ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போது சில குறிப்பிட்ட வேர்ட்ஸை எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறதுக்காக இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த காமன் ஃபாண்ட் வந்துட்டு இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் இட்டாலிக்ஸ் தனியாக தெரியும்னு பார்த்துருக்கோம். ஸோ இட்டாலிக்ஸ் அப்படின்னா ஒரு எம்ஃபசைஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபாண்ட். ஓகேவா? இதை ப்ரோஸில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இதில் பார்க்க போகிறோம். Words and phrases refer to as words. இப்போ எக்ஸாம்பிள் the word albatross probably derives from the Spanish and Portuguese word alcatraz. இந்த வேர்டுலேருந்து ரெஃபரன்ஸ் கிடைத்தது, இந்த வேர்டோடைய இதுலேருந்து டிரைவ் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே, ஏன்னா இதில் ரெண்டுலேயுமே அது வந்து ஒரு ஸ்பெஷல் எம்ஃபசைஸ் கொடுத்து காட்டுறோம். ஒரு இந்த பர்டிகுலர் வேர்டை தனியாக துண்டாக காட்டுறோம்ல ஒரு எம்ஃபசைஸ் கொடுத்து, அதுக்காக நம்ம இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் ரெஃபர் டு அஸ் லெட்டர்ஸ். இந்த லெட்டர் இவர் இப்படி சொல்லுவார், இதை எப்படி சொல்லுவார்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அது ரெண்டு நம்ம தனியாக துண்டாக காட்டுறோம்ல, அதுக்காக இங்கே அந்த ரெண்டுக்கு இட்டாலிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஷா ஸ்பெல்டு ஷேக்ஸ்பியர் வித்தவுட் த ஃபைனல். இந்த வேர்டில் இருக்க இந்த லெட்டர் இல்லாமல் அவர் சொல்லுவார். பர்டிகுலர் பண்ணி சொல்கிறோமா, அப்படி பர்டிகுலர் பண்ணி சொல்கிறக்காக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்காக அந்த ரெண்டையுமே நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்கோம். தனியாக தெரியணும் அப்படிங்கிறக்க, ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடாது, இது ரெண்டு அவங்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக தெரியணும். ஸோ
துண்டா இதுலேருந்து தான் அவர் இது பண்ணுறாரு, இதுலேருந்து அவர் இதை மீன் பண்ணுறாரு, அந்த ரெஃபரன்ஸ் ரிலேட் பண்ணி காட்டுறதுக்காக இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ஃபாரின் வேர்ட்ஸ் இன் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெக்ஸ்ட். இப்போ ஜெனரலாகவே ஃபாரின் வேர்ட்ஸ் நம்ம இதுக்குள்ளே இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னால இதை இட்டாலிக்ஸ் பண்ண தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜூலியஸ் சீசருடைய ஒரு டைலாக் கொடுத்துருக்கு பாருங்கள், வெனி விடி விசி, இந்த கொட்டேஷன் வந்துட்டு இட்டாலிக்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். தென் அது போக சில வேர்ட்ஸ் இருக்குது. சில போயம், இந்த யூனிடாட் அப்படிங்கிற ஒரு போயமோட டைட்டில் இதில் இட்டாலிக்ஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கு. தென் சில ப்ராப்பர் நவுன்ஸ், கிரெம்லின், அதுலேயுமே சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி மூலமாக வந்துட்டு ஒரு ஃபாரின் எக்ஸ்ப்ரெஷனுக்கு இட்டாலிக்ஸ் தேவையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் லேபிள் பண்ணியிருப்பாங்க, ஒரு வேர்ட் பற்றி லேபிள் பண்ணியிருப்பாங்க, இது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அதை இட்டாலிக்ஸ் பண்ணணுமா வேண்டாமா, இல்லை ஏன்னா சில வேர்ட்ஸ் வந்துட்டு காமனாக இங்கிலீஷ் யூசேஜுக்குள்ளேயே வந்திருக்கும். ஸோ அதை இட்டாலிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் கேபிட்டலைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் டேர்ம்ஸ். இங்கிலீஷ் டேர்ம்ஸ் மற்ற லாங்குவேஜ் கொடுக்கல, இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. இதில் நீட்டாக கிளியராக கொடுத்துருக்கு, ஒன்றா பார்த்தாலே புரிஞ்சிடும் நமக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் சென்டென்ஸ், இது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு சென்டென்ஸில் மொதல் வார்த்தை கேபிட்டலைஸ் பண்ணுவோம். தென் ப்ரனவுன் ஐ, சப்ஜெக்ட் ப்ரனவுன் ஐ, அது எங்கேனாலுமே கேபிட்டலைஸ் பண்ணுவோம். தென் நேம்ஸ் அண்ட் இனிஷியல்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு ஆளுடைய இனிஷியல் அண்ட் அவங்களுடைய நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலைஸ் பண்ணுவோம். தென் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ், இயர்ஸ் அண்ட் டேஸ் ஆஃப் வீக், இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். தென் டைட்டில்ஸ், நேமுக்கு முன்னாடி வர டைட்டில்ஸ், செனேட்டர் மெக்காயின் அப்படின்னு இருக்குன்னா அந்த செனேட்டர் எஸ்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டலைஸ் பண்ணுவோம், அந்த எம்ஐயும் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். பட் அந்த பர்சனோட டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறோம். செனேட்டர், ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு வர இடத்துல நம்ம அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண அவசியம் கிடையாது. நேமுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். தென் ப்ராப்பர் நவுன்ஸ், கனடா, அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி இது. தென் மோஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ப்ராப்பர் நவுன்ஸ், இந்த ப்ராப்பர் நவுன்ஸோடு சேர்ந்து வர அட்ஜெக்டிவும் என்ன பண்ணிடலாம், நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடலாம். தென் மியூசிக்கல் நோட்ஸ் அண்ட் அகடமிக் கிரேட்ஸ், எனக்கு பி கிரேட் கிடச்சிது, ஓ கிரேட் கிடச்சிது, இந்த மாதிரி சொல்லலாம். ப்ராப்பர் நவுன்ஸ் எல்லாமே நம்ம இது கேபிட்டலைஸ் தான் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச நேமாக இருக்கட்டும், இடத்தோட பேர், அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு திங்கோட பேர், இப்படி எதுனாலும் அனிமல் பேர் எதுனாலுமே வந்துட்டு நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் கேபிட்டலைசேஷன் ரூல்ஸ், நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கேபிட்டலைசேஷன் ரூல்ஸ். இப்போ கேபிட்டலைசேஷன் ஆஃப் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ டைட்டில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸ், ப்ரனவுன், வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் அண்ட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், இதெல்லாம் ஒரு டைட்டிலுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, த ஃப்ளார்ஸ் ஆஃப் யூரோப். ஃபர்ஸ்ட்டு லெட்டர் வந்துட்டு எப்போவுமே கேபிட்டலைஸ் தான் பண்ணுவோம், அது நமக்கு காமனாக தெரிஞ்சது தான். அது போக உள்ள உடைக்குள்ள வர இந்த வேர்ட்ஸ், இந்த இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். த ஃப்ளார்ஸ் ஆஃப் யூரோப், சேவ் அவர் சில்ட்ரன், சம் லைக் இட் ஹாட், ப்ரனவுன்ஸ், இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. ப்ரிப்போசிஷன்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், த டூ இன்ஃபினிட்டிவ்ஸ், ஆர்டிகிள்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம், கேபிட்டலைஸ் பண்ண வேண்டாம். தென் ஆர்டிக்கிளை வந்துட்டு நம்ம பார்த்தோம் கேபிட்டலைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவே சப்டைட்டிலில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் தான் வருது, அண்ட் புக், த புக், இல்லை த இங்கிலீஷ் கான்வென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு அது வர பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், கேபிட்டலைஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. தென் ஹைஃபனேட்டட் ப்ரிஃபிக்ஸ், இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஷனரியில் ஒரு வேர்டு இருக்குது, ஆன்டி ஸ்லேவரின்னு வேர்டு இருக்குது, இது வந்து ஹைஃபன் பண்ணாமல் இருக்குது, ப்ளஸ் ஒரே வேர்டாக இருக்குது, ஆன்டி ஸ்லேவரி கேப் இல்லாமல் ஒரே வேர்டாக இருக்குது. நம்ம இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எஸ் இருக்குல்ல, அந்த எஸ்ஸை ஸ்மாலாகவே போடலாம். ஆன்டி அந்த ஹைஃபனுக்கு அடுத்து வர எஸ், அது தனித்தனி வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக தான் போடணும், இல்லைனா கேப்ஸில் போடணும். ஹைஃபன் யூஸ் பண்ணால் கேப்ஸில் போடணும். இல்லை அது டிக்ஷனரியில் வந்து ஒரே வேர்டாக தான் கொடுத்துருக்கு, நம்ம இங்கே ஹைஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எஸ்ஸை வந்து ஸ்மாலாகவே போடலாம், கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் ஒரு போயமுக்கு வந்து டைட்டில் இல்லை, அப்போ அந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் லைனோ இல்லை அதில் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு ஃபேமஸான லைன் வந்துட்டு டைட்டிலாக இருக்கும். இப்படியும் சில போயம்ஸ் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த முழு இதுவுமே என்ன ஆகும், இங்கே டைட்டிலாக தான் மாறும். ஓகேவா? இப்போ த ஹவுஸ் வாஸ் ஜஸ்ட் ட்விங்க்லிங் இன் த மூன் லைட்டுங்கிறது இருக்குல்ல, இது வந்துட்டு இதில் டைட்டில், இந்த சோர்ஸுக்கு தான் டைட்டில், இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இதான் என்ன ஆகுது, டைட்டிலாக மாறுது. இது நமக்கு காமனாகவே தெரிஞ்சது தான். தென் சில ட்வீட் ரெஃபர் பண்ண முடியாது, அந்த ட்வீட்டுக்குன்னு டைட்டில் உண்டு. அந்த டைட்டில் என்ன அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் அந்த பர்டிகுலர் ட்வீட்டுக்கு என்னவாக இருக்கும், டைட்டிலாக இருக்கும். அதுக்குமே எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்கு. தென் யூஸ் ஆஃப் நியூமரல்ஸ் ஆர் வேர்ட்ஸ், நம்பர்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பரை வந்துட்டு நம்பராகவே போடணுமா இல்லை எழுதணுமா, ஆல்பபெட்டிக்கலாக எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் இருக்கும்.
இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 வேர்டில் முடிகிற மாதிரி 1 2 2/3 100 இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது நார்மலாக நம்ம வந்து வேர்ட்ஸ்லேயே எழுதிடலாம், தப்பு இல்லை. அதுவே ஒரு 2 வார்த்தைக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேர்டு ஆட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதை நியூமரல்ஸ்லேயே போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 அந்த 1/2 தான் கொடுத்துருக்கு. அதில் 101 137 இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நியூமரல்ஸ்லேயே கொடுத்துருக்கதில்ல, நியூமரல்ஸ்லேயே போடலாம். அது 2 வேர்டுக்குள்ளே வருது. நான் மேலே பார்த்தா 1 2/3 100 இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி 2 வார்த்தையில் அடங்குற மாதிரி முடியுது அப்படின்னா அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு மேலே போகுதுன்னா ரொம்ப வேர்ட்ஸ் வரதுக்கு பதில் இந்த மாதிரி நியூமரல்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த வேர்டுக்கு அதில் இந்த சிம்பிள் டாலர் சிம்பிளோ ருபீ சிம்பிளோ யூஸ் பண்ணால் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் நம்பர் ஹெவி கான்டெக்ஸ்ட். சில இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. 5 கிலோகிராம் 30 இன்ச்சு 30% இந்த மாதிரி இது சஜஸ்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு பர்ஃபெக்டாக அது என்ன யூனிட்டோ அதை வந்துட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லேயுமே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது மேலே பார்த்தோம்ல ஹெவி கான்டெக்ஸ்ட்டில் வந்துட்டு தனியாக வருது 30 இன்ச்சுனா 30 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 30ங்கிறத மட்டும் நியூமரலாக கொடுத்துட்டு இன்ச்சஸை வந்துட்டு நம்ம வேர்டாக கொடுக்குறோம் அப்படின்னு. இதுவே உள்ள வேர்டுக்கு ரிலேட்டடாக வருது அப்படின்னா ஒன்லி 5 of 250 டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் 5 250 இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படி வேணும். 250ங்கிறது 3 வேர்டாக வரும். ஸோ இதுக்கெலாம் வந்துட்டு வேர்டாக போட்டால் ஒரு மாதிரி இது வித்தியாசமாக இருக்குது. இந்த 3 தான் வரதுக்கு வந்து 3 வேர்டாக வரதுக்கு வந்துட்டு நம்ம வேர்டாக போட்டுட்டு இங்கே அந்த 5 மட்டும் 5 போட்டு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி வர இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெண்டையுமே நியூமரல்ஸாகவே போட்டுடலாம். ஏன்னா பிகினிங்கில் நம்ம பார்த்தோம் 3 வேர்ட்ஸாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம நம்பரே போட்டலான்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 3 வேர்டாக வரதுனால அந்த இதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்பராகவே போட்டலாம், ப்ராப்ளம் இல்லை. 5 மட்டும் 5 போட்டுட்டு 250 போடுறது நல்லா இருக்காது. ஸோ அப்படி ஆடாக இருக்கிறதுனால ரெண்டையுமே நியூமரலாகவே போடலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் ஸ்ட்ரீட் அட்ரஸஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 13th தென் 14th இந்த மாதிரி அவங்க எப்படிலாம் சேர்க்கறதுக்கு டிஹெச் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் 14th அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஃபுல்லாக வேர்ட்ஸால் போட வேணாம்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் 8.4 5.3 இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நியூமரல்ஸே போட்டுக்கலாம். அதுக்கு போட்டு 5 பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு. தென் பர்சன்டேஜஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுவுமே ஒரு 3 வேர்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இதில் வந்து 3 வேர்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரினா என்ன பண்ணிக்கலாம், 1% 45% 100%லாம் இப்படியே கொடுத்துக்கலாம், வேர்ட்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். அதுவே 3 வேர்ட்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி, ஏன்னா இப்போது டாலர்ஸுக்கு சிம்பிள் இருக்குது, வேறு அந்த ருப்பீஸ்க்கு சிம்பிள் இருக்குது, அதுக்கெலாம் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த வேர்டை தவிர்க்கலாம். ப்ளஸ் 5.35 இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. $5.35 டாலர் முன்னாடி வந்துருக்கு. தென் $970 பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே வேர்ட் யூஸ் பண்ணாமல் அதையுமே சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 3 வார்த்தைக்கு மேலே போச்சுன்னா, மேலே பார்த்தா 1% 45%லாம் 3 வார்த்தைக்குள்ளே கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே 3 வார்த்தைக்கு மேலே போகக்கூடியது. ஸோ இப்படி 3 வார்த்தையை தாண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் நியூமரல்ஸாகவும் சிம்பிள்ஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ஐட்டம்ஸ் இன் நம்பர்டு சீரீஸ். இப்போ சாப்டர் 9 ரூம் 601 பேஜ் 143 இந்த மாதிரி சீரீஸ் நம்பர்ட் சீரீஸில் வர மாதிரினா அதில் வந்து நம்ம நியூமரல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்டர் 9 சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம், இந்த இதில் போட வேண்டாம், வேர்ட்ஸில் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா சிலதுக்கு வந்துட்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்கு, அந்த லுக்கிங் அவுட் ஃபார் நம்பர் 1. ஸோ இதுக்கெலாம் டிக்ஷனரி யூஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் லார்ஜ் நம்பர் இப்படி காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 4.5 மில்லியன் இன்ஹாபிட்டன்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னா இதில் வந்துட்டு 4.5 நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எழுதுனா அது ஒரு அந்த வேர்ட்ஸில் போட்டால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து அதை ஷார்ட்டாக இது பண்ணுறதுக்காக நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ளூரல்ஸ் 3 6 40 இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு வேர்டில் முடியுது. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுவே இயரோட இதுக்கெலாம் பார்த்தோன்னா 1990s கொடுத்தா அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இயர்னே ஒழுங்காக காட்ட முடியாது. தென் பெரிய நம்பர் 747. ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு நார்மலாக ப்ளூரல்ஸ்க்கு எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, நியூமரல்ஸ் முன்னாடியே. இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம நார்மலாக வேர்டாக கொடுத்தா அது ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. தென் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸுடைய பிகினிங்கில் இயர் வந்துச்சுன்னா அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இப்போ 1960 வாஸ் த பிகினிங் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டிகேட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் இப்படி கொடுக்கக்கூடாது. நியூமரல்ஸ் இப்படி பிகினிங்கில் வரக்கூடாது. இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம எப்படி கொடுத்துடலாம்னா வேர்டாகவே கொடுத்துடலாம். 1916 வேர்டாகவே கொடுத்துடலாம். பட் 1916 கொடுத்தா அது ஒரு இயரை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா இயரை சென்டென்ஸுடைய இடையில நம்ம வர மாதிரி சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் டிகேட் பிகன் இன் 1960 இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. இதில் 1960 சென்டென்ஸுக்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இப்படி அந்த இயர் யூஸ் பண்ணால் தப்பில்லை. பட் பிகினிங்கில் இயர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண வேர்ட்ஸாக தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் இருப்பாங்க 250 out of 630 delegates favored the rule change அப்படின்ட்டு இருக்குது.
இதில் 250 அப்படின்னு சொல்லிட்டு வேர்டாக தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வரது எப்போவுமே எப்படி வரணும்னா வேர்டாக தான் இருக்கணும். அப்படி வந்தால் கரெக்டு. இல்லை அது ஒரு மாதிரி ஆடாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டிஜிட் வந்து உள்ளே வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் லாஸ்ட்டாக டேட்ஸ் அண்ட் டைம்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்ஸ் இருக்குல்ல, 5 ஜனவரி 2020 அப்படின்ட்டு இருக்குன்னா இதில் நியூமரல்ஸாக வரதை நம்பர்ஸாகவே கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. மட்டும் இல்லாமல் 2 ஸ்டைலில் ஒரு ஸ்டைலில் தான் ஃபுல் ரிசர்ச்லேயுமே ஃபாலோ பண்ணணும். ஒன்று டே மந்த் இயர் ஸ்டைல், இல்லை மந்த் டே இயர் ஸ்டைல். இது 2 எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு இது யூஸ் பண்ணால் அதை ஃபுல்லாக ரிசர்ச் ஃபுல்லாக அதை தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸு யூஸ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நியூமரல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்பர் இடத்துல 5ன்னு வேர்டில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 5ன்னு நம்பரே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஒர்க்ஸ் சைட்டட் லிஸ்ட் அந்த இதில் வந்துட்டு ஃபுல்லுமே டே மந்த் இயர் ஸ்டைல் தான் ஒர்க் சைட்டட் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டு மந்த் டே இயர் ஸ்டைலை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமா வந்து இயருக்கு அப்புறம் வரும். இயருக்கு அப்புறம் கமா வர மாதிரி இருக்கும். ஆன் December 10, 1920 அப்படின்ட்டு இருக்குன்னா அதுக்கடுத்து கமா வந்திருக்கு. அதுவே லாஸ்ட் வந்துச்சுன்னா அது கமா தேவைப்படாது. டேக்கு அப்புறமும் கமா வரும். இல்லைனா அது ரெண்டும் ஒரே மாதிரி வந்த மாதிரி ஆகிடும்ல. ஸோ ஒரு கமா வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். இதை வந்துட்டு நம்ம கமா யூஸ் பண்ணி இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நம்ம எந்த ஸ்டைலை ப்ராஜெக்டுக்குள்ளே யூஸ் பண்ணோம் அதான் கடைசி வரை யூஸ் பண்ணணும். ஒர்க் செட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு டே மந்த் இயர் ஸ்டைல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் ஒரு மந்த்துக்கு அப்புறமோ ஒரு இயருக்கு அப்புறமோ இல்லை சீசன் அண்ட் இயருக்கு அப்புறம் என்ன வராதுன்னா கமா வராது. நேஷ்னல் போயட்ரி மந்த் வாஸ் ஸ்டார்டட் இன் April 1996. இதுக்கடுத்து கமா வரல. அந்த மந்த்துக்கு அப்புறமும் கமா வரல. இதே மாதிரி ஒரு சீசனுக்கு அப்புறமும் கமா வராது. வாஸ் லாஸ்ட் ஆஃபர் இன் ஸ்ப்ரிங் 2019 தான் இருக்கே தவிர கமா அதில் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இதுலேயும் கவனமாக இருக்கணும். தென் டிகேட்ஸ் கேன் பி ரிட்டன் அவுட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூமரல்ஸ். யூஸ் ஒன்லி ஒன் ஸ்டைல் கன்சிஸ்டன்ட்லி இன் யுவர் ப்ரூஸ். இப்போ இந்த 80s மேலே கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த வேர்ட்ஸில் கொடுத்துருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துட்டா ஃபுல்லுமே அதே மாதிரி கொடுக்கும். 70s 90s அப்படின்னு கொடுக்கணும். இல்லை கீழே இருக்கிற மாதிரி 1980s அப்படி நியூமரல் போட்டு அதுக்கப்புறம் ப்ளூரல் எஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னா அதே தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரெண்டில் எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ஃபுல் ரிசர்ச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் சென்ச்சுரிஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே லோயர் கேஸ் லெட்டர்ஸில் இதில் கொடுத்துருக்க த 20th century அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபுல்லாக கேப்டலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் இரான்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடி பிசி இந்த மாதிரி இருக்கிற எரா எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக போட வேண்டாம். பிஃபோர் கிறிஸ்ட், ஆனோ டொமினி, தென் பிசி, பிஃபோர் த காமன் எரா அப்படிலாம் கொடுக்க வேண்டாம். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவேட்டட் ஃபார்ம் சிஇ, ஏடி, பிசி இப்படியே கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஒன்று அந்த நம்பர் இதில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு வேர்டு தான்லாம் இல்லை. 19 பிசி, AD 565 ஒன்று அந்த அப்ரிவேட்டட் டேர்ம் வந்துட்டு முன்னாடி இல்லை பின்னாடி வரணும். அது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நியூமரல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ரிவேட்டட் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். ஃபுல் டேர்ம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் டைம் ஃபார்மட் வந்துட்டு 12-hour கிளாக் சிஸ்டம் தான் ப்ரோஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட். ஜெனரலி அதான் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. தென் இதுவே நமக்கு தெரியும், இந்த ப்ரைம் மெரிடியன் ஃபுல்லாக போடாமல் ஷார்ட் ஃபார்மில் லோயர் கேஸில் பி ஒரு பீரியட், தென் எம் ஒரு பீரியட், இல்லை ஏன்னா ஒரு பீரியட், அடுத்து எம் ஒரு பீரியட் இப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச வருது தான். தென் டைம் ஜோனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். ஆப்ரிவேட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா அதை ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். இஎஸ்டி நார்மலாக போடலாம், இல்லை பிஎஸ்டி அதை ஃபுல்லாக நம்ம அந்த ஃபுல் ஃபார்மையும் கொடுக்கலாம். ஆப்ரிவேட்டட் டேர்மும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இல்லை பர்டிகுலராக வந்துட்டு டைமை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், 3/4 மணி நேரம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வேர்ட்ஸ்லேயே கொடுத்துடலாம். 5 o'clock, 10:30, 1:15 to 12 இந்த மாதிரி டைமை டிஸ்கிரைப் பண்ணியும் வேர்ட்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்கு.